ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா தேவி பாப்பா ஏதோ ஒரு தப்பான ஒருத்தவங்கிட்ட சிக்கியிருக்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. இதை பார்த்ததுமே உடனே துர்கா தூக்கத்தில் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ ராணி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவங்கள தானே தேவி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா பார்க்குறாங்க, என்ன தேவி பாப்பா, உனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கு எனக்கு கனவு வந்துட்டு இருக்குது. ஆனால் நீ ஏன் கூட தானே இருந்துக்கிட்டு இருக்கிற, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப எனக்கு அந்த கனவு வந்துட்டு இருக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலையே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போவுமே கனவு வந்தாக்கி அது நடந்துரும், ஆனால் இது நடக்காமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே வழக்கம் போல் அவங்க தேவி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ துர்கா தேவியை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக வரும்போது உடனே தேவி நீ ஒன்று என்னை கூட்டிகிட்டு போக வேண்டாம், நான் சூர்யா கூட போயிருது அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே ஹாசினி சொல்கிறாங்க, என்ன தேவி, எப்போவுமே நீ சூர்யா மாமா கூட தான் போவ, ஆனால் துர்கா வந்ததுக்கப்புறமா நீ துர்கா கூட தானே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற, இன்றைக்கி என்ன நீ சூர்யா மாமா கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே தாரா சொல்கிறாங்க, குழந்தைக்கு அப்பப்போ அது மாறும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு எப்போ யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க கூட தானே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா தேவி சொன்னதே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது தேவியோட நடவடிக்கை 2 நாளாக சரியில்லை, அவள் எப்போவுமே என் கூட தான் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவா, அது மட்டும் இல்லாமல் நான் தான் சாப்பாடு விடணும்னு சொல்லுவா, என் கூட தான் படுக்கணும்னு சொல்லுவா, ஆனால் இப்போ பார்த்தோம்னா எல்லாமே நான் சூர்யா கூட தான் நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காளே, இவளுடைய ஏன் இந்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்கிறா, சரி என்ன இருந்தாலும் அவள் குழந்தை தானே அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்காவும் அப்படி நினைக்கிறாங்க. அப்போ சூர்யா வா தேவி நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவி அவ துர்காவை அவாய்ட் பண்ணுறதை பார்த்துட்டு சூர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் தாராவும் சங்கரபாண்டியும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரிக்கே அந்த ராணி குழந்தை நடிச்சிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி தாராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, ஆமாம் இப்படி தான் இருக்கணும், உண்மையை சொல்ல போனாக்கி அந்த துர்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இந்த ராணி குழந்தைய வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அக்கா நீ சொன்ன மாதிரிக்கே அந்த ராணியும் நல்லாவே நடிக்கிறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தேவி பாப்பாவை தான் காட்டுறாங்க. தேவி பாப்பாவை அவங்க காசு வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து அப்போ அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு நான் சொல்லி கொடுத்த மாதிரிக்கே தான் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும், அப்படி கேட்டாதான் எல்லாரும் உனக்கு காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தேவி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காரும் சிக்னல் நிற்கும் போது அவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்கணும் அப்படின்னு அந்த அம்மா தேவி கிட்ட சொல்றாங்க. தேவியும் வேற வழி இல்லாம சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு காரக்காரங்க இந்த சிக்னல்ல நிற்கவும் அப்போ தேவி பாப்பா பார்த்தோம்னா அவங்க கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயா காசு போடுங்க ஐயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவரு காசு போடுறாரு. அப்போ பார்க்கும்போது தேவி பாப்பா பார்த்தோம்னா ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அந்த கார் உள்ள தூக்கி போடுறாங்க. அப்போ உடனே அவர் அதை எடுத்து பார்க்குறாரு. அப்போ தேவி பார்த்தோம்னா அவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கையை காட்டவும் உடனே அவரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டுதாரு. அப்போ அந்த அம்மா சரி சரி வா நம்ம அடுத்த காரில் போய் நீ காசு கேட்கறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தேவி அழைச்சிட்டு போகவும் எங்கே பார்த்தோம்னா அந்த காரில் இருந்தாருல அவர் அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாரு. அதில் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணவும் துர்கா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்படி சிக்னலில் ஒரு குழந்தை எங்கிட்ட காசு கேட்கறதுக்காக வந்தா, அப்போ அந்த குழந்தை தான் அந்த பேப்பரில் உங்கள் நம்பரை எழுதி போட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னால் எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 5 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த சிக்னலில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா அவங்க கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு அவங்க ஜீப்பில் வாராங்க அந்த இடத்துக்கு. அப்போ தேவி குழந்தை ஒருத்தர் காசு வாங்க சொல்லி அவர் அனுப்பிவிட்டுருக்காரல, அவர் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த சிக்னலில் இருக்கிறீங்க, நான் சொன்ன சிக்னலில் தானே அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், அதனால குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வேறு சிக்னலில் போய் காசு கேட்கறதுக்கு போ அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு தேவியை அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா துர்கா வராங்க. வந்ததுமே இந்த சிக்னலில் தானே அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் இங்கே யாருமே காணலை அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, இங்கே யாராவது குழந்தைங்க காசு கேட்டு எல்லாத்தையும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் அப்போ துர்காவுக்கு சந்தேகம் வருது, இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 5 வயசு குழந்தைன்னு வர சொல்லி இருக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு துர்காவுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா துர்கா எங்கெல்லாமோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த குழந்தைய அதாவது அவங்க சொன்ன அடையாளத்தில் குழந்தைய காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா கிளம்பி போயிருந்தாங்க ஸ்டேஷனுக்கு. அங்கே போனதுக்கு அப்புறமா துர்கா அதே நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
ஒரு 5 வயசு குழந்தை இந்த மாதிரிக்கு என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போது அந்த குழந்தை வந்து யாருக்கிட்டேயோ வந்து சிக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து என்னுடைய நம்பரை வந்து கொடுத்துருக்கிறதா இருந்தால் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கும்ல, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம போன சிக்னலில் வந்து அந்த குழந்தைய காணலையே, எங்கே போயிருக்கோம், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கிட்டே தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கா போலுக்கு, அதனால தான் தன்னை காப்பாந்தபடி என்னோட நம்பரை கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ராணி வந்து எதையும் எழுதிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது. அப்போ துர்கா வந்து அங்கே ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க தேவின்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க தேவி வந்து திரும்பாமல் அப்படியே அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. தேவி நான் ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே ஐயோ நம்ம பேர் தேவின்லாம் அங்கே எல்லோரும் வச்சுருக்குறாங்க, நம்ம ராணியாச்சே, நம்ம அதனால தான் திரும்பாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா துர்காம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ உடனே வந்து துர்கா வந்து கேட்குறாங்க, என்ன தேவி நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீ வந்து திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் எழுதிக்கிட்டு இருந்தேன்னா அதனால தான் நான் உங்களை பார்க்கல அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காவுக்கு வந்து அவங்க தேவியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ராணி வந்து பார்க்குறாங்க, என்னது இவங்க நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து உடனே ஒரு பயம் கொடுத்துருது. ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பயம் கொடுத்துருது. அப்போ வந்து துர்கா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, தேவி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது பேசுங்க துர்கா அம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்க ஏதோ நம்மகிட்ட கேட்கறதுக்காக வராங்களோ, ஏதாவது நம்மகிட்ட வந்து தேவிக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏதாவது கேட்டாக்கி நம்மளுக்கு எல்லாமே தெரியாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ராணி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சில கேள்விகள்லாம் துர்கா வந்து அவங்க தேவின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கோமோ ராணி பாப்பாவுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணறிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு துர்காவுக்கு அவங்க தேவி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவி பாப்பா வந்து அடுத்தது எப்படி வீட்டுக்கு வர போகிறாங்க, துர்கா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.